இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மனிதனை நான் உனக்கு அறிமுகம் செய்கிறேன். அந்த மனிதனை நீ அப்படி கையில புடிச்சுக்கோ. இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். உனக்கு நீதான் உதவி செய்ய முடியுமே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த உதவியும் உனக்கான ஆறுதலாக இருக்குமே தவிர அடிப்படையில் உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தியாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த உலகத்தை முதல்ல நீ ஜெயிக்கணும், உன்னை நீயே ஜெயிக்கணும்னு சொன்னால் முதலில் நீ ஜெயிக்க வேண்டியது காலையில் நீ எழுந்திருக்கின்ற பொழுது உன் படுக்கையை தான் என்று சொன்னார். படுக்கையிலிருந்து எழுந்திருக்கின்ற பொழுது அருந்த செருப்பை காலிலிருந்து உதறுவதை போல நீ அந்த படுக்கை உதறிவிட்டு எழ வேண்டும் என்று சொல்லுகிறது ஒரு ஜென் தத்துவம். பாருங்க, அவர் சொல்றார், 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஸ்டூடெண்ட், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் சாதாரண மனுஷன், 7 மணி ஆனாலும் எந்திரிக்காதவன் எருமை, 8 மணிக்கும் எந்திரிக்காதவன் காட்டெருமைன்னு சொல்லுவார் அவர். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்மிடத்தில் நேரம் இருக்கிறது என்று எவனானும் சொன்னால் அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. இந்த வினாடிதான் அதை சாதிக்கக்கூடிய நிமிடம். இந்த வினாடியை எப்படி நீ கையகப்படுத்த போகிறாய்? உள்ளிருந்து எழ வேண்டும் அந்த எழுச்சி. யாரும் உன்னை வந்து கைப்பிடித்து தூக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உன்னை நீயே நிதானித்து வளர்த்து கொண்டு வருவது. குருவுக்கு எவன் வேலை வைக்கிறானோ அவன்தான் மாணவர்களிலேயே சிறந்த மாணவனாக இருக்க முடியுமே தவிர குரு தருகின்றதை கேட்டுக்கொண்டு போகின்றவன் மிகச் சாதாரண மாணவன் என்பதனை துரோணர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணப்படுகின்ற பொழுது எல்லோரும் எங்கே சமாதானமாகி நிற்கிறார்களோ சமாதானம் இல்லாமல் அடுத்த நிலைக்கு என்ன என்று ஏறி நிற்கின்றவன் தான் இந்த உலகத்தை தலைமை கொள்கிறான். போதும் என்கின்ற நிலையில் நிற்காமல் அடுத்தடுத்த நிலைக்கு தன்னை தானே உயர்த்தி கொண்டு செல்லுபவன். நான் சொல்லுகிறேன், உன்னுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, மனசுன்னு ஒண்ணு இருக்கு பிள்ளைகளா, நீ தோற்கின்ற இடம் அதுதான். பல நேரங்களில் நாம் களத்தை விட்டு வெளியேறுகிறோம். நான் ஒரு மிக முக்கியமான மனிதனை உனக்கு அறிமுகம் செய்து விட்டு போகிறேன். என்னுடைய மிக நெருங்கிய என்னுடைய குடும்ப நண்பர் பீர் முகமது. அவர் மலேசியாவில் ரோட் கான்ட்ராக்டர். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு ரோட் கான்ட்ராக்டருக்காக போயிருக்கிறார். அந்த கான்ட்ராக்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு, போயிருக்கிறாருங்க. அவர் தன் பயண கட்டுரைகள்ல என்னுடைய பதிப்பகத்துல தான் பதிப்பிச்சார். அதுல அவர் எழுதின அந்த கட்டுரையை உனக்கு சொல்றேன். என்ன துணிச்சல் இது! இந்த துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். போதும் என்று உட்காருவதுதான் மரணம். இல்லை, நான் தோற்றேன் என்று சொல்லுவதுதான் தோல்வி. இது என்னுடைய அடுத்த களத்திற்கான ஒரு வாய்ப்பு என்று எழுந்து நிற்கின்றவர்கள் உலகத்திற்கு தலைமை வகுக்கிறார்கள். ஒருத்தன் இப்படி டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவருக்கு 3 மணிக்கு வரக்கூடிய வண்டி வரல. 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, வரல. 6 மணி ஆகுது, ரோடு எல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வண்டி வராது. என்ன செய்யறதுன்னு தெரியலீங்க. போன் வசதியும் இல்லை. இன்று இரவு இங்கே தங்குவதற்கு எந்த போர்வையும் இல்லை, குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தூரத்துல ஒரு ஜீப் வந்திருக்குங்க. அவர் எழுதுறார், பீர் முகமது எழுதுறார், வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார். ஒரு ஜீப் மெதுவா வருது, இப்படி ஆடி ஆடி வருது ஜீப். கையை காட்டுறாருங்க, நிக்குது ஜீப். ஐயா, நான் மலேசியால இருந்து வந்திருக்கேன், நீங்க? நான் ஆஸ்திரேலியன். என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. எனக்கு போறதுக்கு வழி தெரியலங்கய்யா, இங்கிருந்து 5 கிலோமீட்டர் போகணும், எனக்கு தெரியல, வழி தெரிய மாட்டேங்குது, என்னை கூட்டிட்டு போய் விடுறீங்களா? அவர் சொன்னாராம், நான் ரொம்ப அவசரமா வேற இடத்துக்கு போறேன்யா, என்னால 5 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் திருப்பி வந்தா 15 கிலோமீட்டர் ஆயிடும், என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லையா, நீங்க என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் இறந்துருவேன், என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க. சரி உட்காருங்கன்ட்டாராங்க. அவர் கொண்டு போய் 5 கிலோமீட்டர் தாண்டி அவருடைய ஜாகையில விட்டுட்டு வண்டியை யூட்டர்ன் போட்டிருக்காருங்க. அவர் போர்த்தி கொண்டிருந்த போர்வை விலகி இருக்கு. அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டிரைவ் பண்ணியிருக்கார். போர்த்தி கொண்டிருக்கிற போர்வை விலகுது. அப்போதான் பாக்குறாங்க, இந்த கையில கை இருக்கிற இடத்துல பள்ளம், அந்த பள்ளத்துல முழுக்க ப்ளீட் ஆயிருக்கு. அவருக்கு இறங்கும் போது இப்படி எட்டி பார்த்திருக்காரு, மடியில் அவர் கை கிடக்குதுங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல கை இழந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறாங்க அந்த மனுஷன். ஒரு ராணுவ வீரன் போயிட்டு இருக்கும் போது வழியில நிறுத்தி இன்னொருவனுக்காக கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போனான் பாருங்க, அவன் வீரன். அதுக்கு பேருதான் வீரம். யாரையோ கொல்லுவதல்ல வீரம். தன் வலியை சகித்துக் கொண்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு வினாடி சிந்திக்கிறவன் வீரன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக தன் முனைப்போடு செயல்படுவன் அல்ல. இந்த உலகத்தில் அந்த முயற்சியினால், அந்த வெற்றியினால் மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்கிறதா? அப்படி ஏறி பார்க்கின்றவன் தான். எல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் சொல்றேன், எங்க பாட்டி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. அவர் இறப்பதற்கு முன் என் மனசுல பசுமையா இருக்கு, உன்னை கடத்திட்டு போயிடுறேன். ஒருத்தனுக்கு நீயும் கேட்டிருப்ப, இதெல்லாம் சிலபஸ்ல இல்லாம பாட்டி வழியா வரக்கூடிய கதை. பாட்டி இருந்தால் கேட்டு இருப்பாய்.
அதுவும் கதை சொல்லுகின்ற பாட்டியாக இருந்தால். சீரியலை பார்க்கின்ற பாட்டிகள் இப்பொழுதெல்லாம் கதை சொல்வதில்லை. முதல்ல என் பாட்டி எல்லாம் வந்து கதை சொல்லுவா, நிறைய சொல்லுவா, நிறைய பேசுவா. என்கிட்ட அவ சொன்னா, ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான், கேள்விப்பட்டிருக்கியா? அவன் ஒரு மரத்துல நின்று, ஐயோ நல்ல சோறு வந்தா நல்லா இருக்குமே, பிரியாணி அப்புறமா வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்தா நல்லா இருக்குமே. வந்துருச்சான், சாப்பிட்டானா. நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் போட வந்துருச்சான், எடுத்து குடிச்சானா. நல்ல தூக்கம் வருது, ஒரு கட்டில் இருந்தானா, கட்டில் வந்துருச்சான். கை கால்லாம் அசதியா இருக்கு, ஏன்னா தேவதைகள் வந்துட்டாங்களாம் பிடிக்கிறதுக்கு. அப்படியே தூங்கிட்டான். எழுந்து முழிச்சு பார்த்துருக்கா, நட்ட நடு காடு, கட்டில படுத்துட்டு இருக்கிறான். ஐயோ நாம எப்படி இங்க வந்தோம்? நாய் நரி பேய் பிசாசு வந்து நம்மள சாப்பிட்டுருச்சுன்னா அப்படின்னா, நாய் நரி பேய் பிசாசு வந்து சாப்பிட்டுருச்சான். இப்படி சொல்லுவாங்க ஒரு கதை. ஏன்னா அவன் நின்று கொண்டிருந்தது கற்பகத்தருவுக்கு கீழே. நீ என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு தரும். அவன் என்ன நினைச்சானோ அது தந்துச்சு. உன் கற்பகத்தரு எது தெரியுமா? உன் மனம். உன் மனம் எது நினைக்கிறதோ அது உனக்கு கிடைக்கிறது. நீ நல்லதே நினைக்க வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர, தவறான எண்ணங்களை கொண்டிருந்தால் அதுதான் நிறைவேறுமே தவிர, சரியான எண்ணங்கள் கொண்டு முன்னேறுகின்றவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். என்னுடைய பாட்டி போறம்பக்கல போயிட்டு சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான அத்தனை விழுமியங்களும் வாய்ப்புகளும் இருக்கின்ற பொழுதும் கூட அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாதவர்களை பார்த்து நான் விஷனப்படுகிறேன்.